Welcome student in the video. 5th standard term 3 English workbook first lesson answers பார்க்கலாம். You can do it. 1.1 complete the sentence with the correct word. 1.2 complete the sentence using the correct word. 1.3 write a sentence for each picture using this is a, these are. This is a, these are வச்சு mention singular plural எழுதணும். Next, choose and complete the passage with the correct words. இதில் வந்து ரெண்டு வேர்டு கொடுத்துருக்கு, கரெக்டான வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் எழுதணும். 1.5 choose the correct word and complete the sentence. கரெக்டான வேர்டு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுதுவோம். 1.6 write a compound word for each pair of picture. அதாவது இந்த பிக்சருடைய நேமை சேர்த்து எழுதணும் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். 1.7 choose and complete. இதை வந்து எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 1.8 choose and write the correct word to make a compound word. இந்த வேர்டை வச்சு நம்ம காம்பவுண்ட் வேர்டு உருவாக்கணும். இப்போ கிராண்ட் இருக்குது, இங்கே மதர், இப்போ கிராண்ட் மதர், இந்த மாதிரி. 1.9 what's wrong in the sentence, identify and rewrite the sentence correctly. இதில் வந்து இப்போ பிஇ இன்னொரு இ வரணும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிறத நம்ம பார்த்து எழுதணும். One by 10 make a compound word using glues and frame a sentence using the word. இந்த வந்து வேர்டை சேர்த்து நம்ம எழுதி சென்டென்ஸ் உருவாக்கணும். fill in the blanks. இந்த வார்த்தையை போட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து 1.12 match the words and complete the passage. இதை மேட்ச் பண்ணிவிட்டு பேசேஜில் கம்ப்ளீட் பண்ணணும். 1.13 rewrite the letter with the correct words. அதாவது இதில் வந்து ரெண்டு வேர்டு கொடுத்துருக்கு, பை ஐ. இதில் எது கரெக்டு அப்படிங்கிறத நான் வட்டம் போட்டதை நீங்கள் எழுதக்கூடாது, மீதியை மட்டும் நீங்கள் நினச்சின்னு எழுதணும். இது தேவையில்லை. நான் வட்டம் போட்டதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மற்றதை அப்படியே எழுதிடலாம். இந்த இடத்துல எழுதுங்க. 1.14 choose and say the correct picture for the sentence. இது சேவ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து 1.15 take the correct meaning of the underlined word. Meaning. 1.16 read the sentence using the correct meaning of the underlined word. underlined wordக்குள்ள மீனிங் மட்டும் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் சேர்த்து எழுதிருங்க. இதை ஃபுல் எழுதிருங்க. 1.17 read the passage and answer the question. இந்த பேசேஜை வாசித்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்து listen to the story and read it. இதை வந்து கவனிச்சுட்டு வாசிக்கணும். choose and write the correct option. கரெக்ட் ஆப்ஷன் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த டேஸில் எழுதிருங்க. 1.19 match and write the correct sentence for the picture. இப்போ வந்து கரெக்ட் சென்டென்ஸை மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து பிக்சருக்கு சரியானது நினைச்சணும் எழுதணும். 1.12 பாருங்கள், சீக்வன்ஸ் த ஸ்டோரி ஃப்ரம் 1 to 5. 1 to 5 நம்பர்ஸ் பண்ணும். அடுத்து ஃப்ரேம் சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் அண்ட் யுவர் ஓன். சொந்தமாக நீங்கள் இதுக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். 1.22 டிக் த கரெக்டாக கொஸ்டின் ஃபார் த பிக்சர். கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து பிக்சருக்கான கரெக்டான டிக் பண்ணணும். 1.23 how will you respond to this situation? டிக் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிடணும். 1.24 how will you respond to this situation? write it. இப்போ வந்து அதே மாதிரி எழுதணும். 1.25
ரீட் அண்ட் ரைட் வாசித்துட்டு புக்கில் 11 to 13 அந்த இது இருக்குது, இதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அது மை ஜேர்னலில் அந்த அபிங்கப்பில் அவளை பற்றி எழுதியிருக்கா, நீங்கள் உங்கள் பேரை போட்டு உங்களை பற்றி எழுதணும். அடுத்து ஐ கேன் டூ வேர் டு ஃபைண்ட் தீஸ் திங்ஸ் ஷார்ட் அண்ட் ரைட். இதில் வந்து ஃபைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன வரும், மியூசியத்துக்கு என்ன வருங்கிறத எழுதியிருக்கோம். அடுத்து சேட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சருக்கு நம்ம சேட் பண்ணணும். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு எடுத்து எழுதணும். டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். கரெக்ட் சென்டென்ஸ் பிக்சருக்கான கரெக்ட் சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இதை வாசித்துட்டு கொஸ்டின் பண்ணணும், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுமாதிரி இதை வாசித்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். பிக்சரை பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து கேட்ஸ்ன்னு போட்டிருக்கு, டாக்குன்னு போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இதை வாசித்துட்டு இதுக்குரிய ஆன்சர் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.